உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். ஆமேன். 1 Corinthians chapter 10 verse 13. No temptation has overtaken you except such as is common to man, but God is faithful, who will not allow you to be tempted beyond what you are able, but with the temptation will also make the way of escape, that you may be able to bear it. Amen. கர்த்தர் நம்முடைய சோதனை நேரத்தில், பாடுகளின் நேரத்தில் நமக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றாராம். சோதனையை தாங்கிக் கொள்ளும்படியாய், சோதனையில நீங்கள் நானும் சிக்கி தவிக்காதபடி அதை மேற்கொள்ளும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறாராம். அதாவது அந்த சூழ்நிலையில என்ன செய்வது என்று நாம் கலங்கி தப்பித்து கொண்டிருக்கின்ற போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுப்பார். அவர் நம்முடைய வழியை காட்டுவார். அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய உறவினர்களையும், நம்முடைய பிள்ளைகளையும், பெற்றோர்களையும் எல்லாருடைய சோதனைகளிலிருந்தும் ஒவ்வொருடைய சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதாய் அவர் உதவி புரிவார். ஆம், அவருக்கு சோதனை என்றால் நன்கு தெரியும். அவர் இந்த உலகத்தில் மனிதனை போல வந்து வாழ்ந்தார். எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். வேதம் அதைத்தான் சொல்கிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றாராம். ஆமேன். பாடுகள் வருகின்ற போது, வேதனைகள் வருகின்ற போது, இழப்புகள் வருகின்ற போது, நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற போது ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தரே நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுப்பார். சோதனையை சகிக்கத்தக்கதாய், சோதனையை ஜெயிக்கத்தக்கதாய் அவர் நமக்கு வழி காட்டுவார். இந்த நாளிலே இந்த வார்த்தை முழுவதுமாய் நம்புவோமா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் விடுதலை கொடுப்பார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் சோதனையில ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அப்பா ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அதை அப்பா அவர்கள் தகப்பனே தாங்கும்படியான பலனை கொடுங்க ராஜாவே. நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்த இந்த வார்த்தையை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் வழி நடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.